சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 என்ற யூடியூப் சேனல் மூலம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்கள் மீது பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தார் மீதும் வீண்பழி சுமத்தி விளம்பரம் தேடியுள்ளார். ஓகே, இது நியாயம்தான். அவர் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இழுத்து அசிங்கமாக பேசினார். அவர்கிட்ட வேலை செய்கிற ரெக்ஸ் இந்த மாதிரி நிறைய நபரை இழுத்து அதையும் ரொம்ப மோசமாக பேச. சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 என்ற யூடியூப் சேனல் மூலம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்கள் மீது பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் சுமத்தி விளம்பரம் தேடியுள்ளார். ஓகே, இது நியாயம்தான். அவர் சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 என்ற யூடியூப் சேனல் மூலம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்கள் மீது பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தார் மீதும் வீண்பழி சுமத்தி விளம்பரம் தேடியுள்ளார். ஓகே, இது நியாயம்தான். அவர் அவருடைய குடும்ப. சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 என்ற யூடியூப் சேனல் மூலம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்கள் மீது பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தார் மீதும் வீண்பழி சுமத்தி விளம்பரம் தேடியுள்ளார். ஓகே, இது நியாயம்தான். அவர் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இழுத்து அசிங்கமாக பேசினார். அவர்கிட்ட வேலை செய்கிற ரெக்ஸ் இந்த மாதிரி நிறைய நபரை இழுத்து அதையும் ரொம்ப மோசமாக பேசினார். சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 என்ற யூடியூப் சேனல் மூலம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்கள் மீது பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தார் மீதும் வீண்பழி சுமத்தி விளம்பரம் தேடியுள்ளார். ஓகே, இது நியாயம்தான். அவர் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இழுத்து அசிங்கமாக பேசினார். அவர்கிட்ட வேலை செய்கிற ரெக்ஸ் இந்த மாதிரி நிறைய நபரை இழுத்து அதையும் ரொம்ப மோசமாக பேசினார். ஓகே, கரெக்டு தான். இதனை அறிந்த ஏரல் பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவர் சார்லஸ் மீது புகார் மனு குறும்பூர் காவல்நிலை காவல்துறையினர் யூடியூபில் அவதூறு பரப்பி வந்த சார்லஸை கைது செய்து இன்று தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி குபேரசுந்தர் முன்பு நிறுத்தியுள்ளார். ஓகே, சாந்தகுமார் இந்த நபர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த நபர் பேட்டி கொடுக்கும்போது இதுவரையிலும் நான் ஆரம்பித்து ஒரு ஃப்ளோவில் பேசியிருப்பார். என்னங்க எல்லோரும் வீடியோ பார்த்தீங்களா? திருப்பி இந்த மனம் திருந்திய சார்லஸ் என்ன இப்போ ஒரு தம் அடித்து வர மாற்றிக்கிட்டாள்வ. திருப்பி அவர் இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, ஜெயிலில் ஒரு 5 நாள் இருக்கக்கூடாது, ரிமாண்டில் உட்காரக்கூடாது. அவங்க பையன் இப்போ படிக்கிறான்ல, காலேஜ் படிக்கிறான்ல, என்ன அவங்களெல்லாம் கேவலமாக யாரும் பேசக்கூடாது என்னத்துக்காக நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சகோதரன் சார்லஸ் அவர்களுக்கு நல்ல புத்தியும் மனத்தெளிவும் பேச தெளிவும் பேர் சொல்லி பேச அறிவும் ஆம்பல்தனமும் அதேபோல் உள்ளது உள்ளதென்றும் இல்லாதது இல்லாது என்றும் சொல்லக்கூடிய ஆண்மகன் அந்த ஆவியை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மற்றும் வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் அவருடைய குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு நல்ல புத்தி தெளிவை கொடுத்து அவர் ஏதாவது வேலை செய்யும்படி 10 ரூபாய்க்கு ஒரு செக்யூரிட்டி வேலைநாத்த போய் பார்க்கும்படி உழைத்து சாப்பிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே உம்மிடத்தில் ஜெபித்துக் கொள்கிறேன். தீர்காயுசாக அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபித்துக் கொள்கிறேன். ஆமென்.